நான் ரசித்த மற்றொரு நூல் செண்பகத் தோட்டம். வானதி பதிப்பகத்தின் வெளியீடான இந்த செண்பகத் தோட்டம் சாண்டில்யன் எழுதியது. இந்த நூலின் 2ஆம் பதிப்பு 1963 மே மாதம் வெளியாகியிருக்கிறது. செண்பகத் தோட்டம் சாண்டில்யனின் சரித்திர நாவல்களை விட்டு கொஞ்சம் வித்தியாசமானது, முற்றிலும் வித்தியாசமானது என்று தான் சொல்ல வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சாண்டில்யனின் இந்த செண்பகத் தோட்டம் ஒரு சமூக கதை. வலிமையாக சரித்திர நாவல்களை எழுதும் கதையாசிரியர் சாண்டில்யன் அவர்கள் ஒரு சமூக கதை எமக்கு தந்திருக்கிறார். இதை நான் எழுதத் தொடங்கியதும் பல பேர் ஆச்சரியப்பட்டார்கள் என்று தனது முன்னுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பாலும் நான் சரித்திர கதைகளையே எழுதியிருப்பதால் எல்லோரும் என்னை சரித்திர கதாசிரியர் என்றே அழைத்து வந்திருக்கிறார்கள். நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு விடயமாக கூட இது இருக்கலாம், பலருக்கு தெரிந்த விடயமாகவும் இருக்கலாம். பத்திரிகைகளும் இதே பட்டத்தை தான் அளித்திருக்கின்றன. சமூக கதைகளை நான் எழுதினால் சரியாக இருக்காது என்று திட்டமான அபிப்பிராயம் உள்ளவர்களும் உண்டு. ஆகவே நான் இந்த கதையை எழுத ஆரம்பித்ததும் பலர் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சாண்டில்யன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தனது முன்னுரையில். இத்தனை எதிர்ப்புகளுக்கிடையே என்னுடைய பிடிவாத குணத்தால் இந்த சமூக கதையை எழுத முற்பட்டேன். அப்படி நான் எழுதும் சமூக கதையை புதுமையான முறையில் அமைக்கவும் தீர்மானித்தேன். கதை எழுதுவது என்ற சாக்கை வைத்துக்கொண்டு தற்கால தமிழ்நாட்டின் கிராமங்களை ஆராய்வது என்று தான் முடிவு செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செண்பகத் தோட்டத்தில் கதை இருப்பதை பார்ப்பீர்கள். கதையை மீறி கதாபாத்திரங்கள், அதாவது சமூக தோழர்கள் உங்கள் கண்முனை காட்சி அளிப்பதை பார்ப்பீர்கள் என்று இந்த நூலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அச்சமோ விருப்பு வெறுப்போ இல்லாமல் தமிழ்நாட்டின் மக்களை அவர்களுடைய குணதோஷங்களோடு உங்கள் கண்முன்னாக நிறுத்த பிரயத்தனப்பட்டிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு சாண்டில்யன் இந்த கதை எழுதியதில் எனக்கு மிகவும் திருப்தி. வாசகர்களாகி உங்களுக்கு இது எத்தனை தூரம் திருப்தி அளிக்குமோ என்று எனக்கு தெரியாது. இதற்கு நீங்கள் ஆதரவளித்தால் இது போன்ற இன்னும் பல கதைகளை எழுத உத்தேசித்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த செண்பகத் தோட்டம் கதை எழுதுகிறேன் என்று அவர் சொன்னதும் அதை பிரசுரிக்க முன்வந்த அமுதசுரபி காரியாலயத்திற்கும் தனது நன்றியை அவர் இந்த புத்தகம் மூலமாக தெரிவித்திருக்கின்றார் சாண்டில்யன் அவர்கள். சாண்டில்யனின் எத்தனையோ புத்தகங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம். அதாவது அவர் சரித்திர எழுத்தாளர் என்று சொல்லலாம், சரித்திர கதைகளை எழுதியவர். ஆனால் இந்த செண்பகத் தோட்டம் என்ற இந்த நூல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நூலாக இருக்கிறது. எனவே நீங்கள் கூட இந்த நூலை வாங்கி பார்க்கலாம், வாசித்து பார்க்கலாம். இந்த நூலை நான் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் வாங்கினேன். சரி, பார்த்து ரசித்து இப்படியான பல விடயங்களை நாங்கள் செய்திருப்போம் புத்தகங்களை பொறுத்தவரையில். ஆனால் இந்த புத்தகம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதையாகத்தான் இருக்கிறது. நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அத்தனை அற்புதமாக ஒரு சரித்திர நாவல் ஆசிரியர் இப்படி ஒரு சமுதாய நாவலை எழுதுவாரா என்று சொன்னால் நிச்சயமாக அவர் எழுதியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த நாவலும் சிறப்பு பெறுகிறது என்று தான் குறிப்பிட வேண்டும். அத்தனை அற்புதமாக அவர் எழுதியிருக்கின்றார் இந்த சமுதாய நாவல் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சமூக கதையை கொண்டு சாண்டில்யனால் எழுதப்பட்ட நூல்தான் இந்த செண்பகத் தோட்டம்.